करती हूँ। எனக்கு ஒன்றும் தெரியாது, எப்படி பேச போறேன்னு எனக்கு தெரியாது. मुझे कुछ बताने में किस प्रकार बोलने वाली நீர் हूँ। உங்க வார்த்தையால் நிரப்புங்க. आपके वचनों से मैं भर दीजिए। என் சொந்த வார்த்தைகள் வேண்டாம். मेरी खुद की वचन नहीं चाहिए। வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்தில் ஒப்புக்கிறேன். आए हर एक लोगों को आपके हाथों में देती हूँ। நீங்க சாட்சியாக நிறுத்துங்க. गवाही रूप से रुकाइए। நீங்க பேசுங்க. आप बातें कीजिए। இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம். यीशु मसीह के मीठे नाम से मांगते हैं पिता। உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல். अभी आप सभी को यीशु के मीठे नाम से बधाई देती हूँ। லூக்கா 18 அதிகாரம் लूका 18वां अध्याय 27 வசனம். 27 वचन। அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஒருத்தருமே எல்லாமே நம்ம செய்வோம், நம்மளால முடியவே செய்யாது. सब हम नहीं जानते कि हमारे से कुछ करेंगे कर कर। இந்த ஒரு இது நமக்கு தெரியாது, நம்ம எல்லாம் செய்யறோம் நம்ம நினைச்சிட்டு. हम सब सोचते हैं कि हम सभी कर सकेंगे करके। ஆல்ரெடி சொன்னாங்க யோவான் 15:5 வசனத்துல. யோவான் 15 दूसरा अध्याय में कहा है, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. प्रभु के अलावा हम कुछ भी नहीं कर सकते हैं। இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? इस कार्य हम सब जानते हैं क्या? இது என்ன சம்பவம்? பைபிளை பார்த்தா தான் தெரியும். தேவனால கூடாதுன்னே நம்மளுக்கு உடனே வரணும். परमेश्वर से नामुमकिन बोले तो तुरंत आना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஒரு தலைவன், பேர் பெற்றவர், एक नेता था, उसे नाम था, एक जवान थे। அவர் வந்து சொல்றாரு. उन्होंने आकर कहता है, என்ன சொல்றாரு? 18 வசனம். 18 वचन। நல்ல பொதுகிறே நேரம் இல்லையம்மா, பஸ் பஸ் பஸ். லூக்கா 18:18. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நானும் நீங்களும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். अब मैं भी अनंत जीवन पाने के लिए क्या करना करके हम जांचना है। நம்ம நித்திய ஜீவனுக்கு போவோமா? हम अनंत जीवन में जाएंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை ஆராய்ந்து பார்த்தா நம்ம யாருமே போக முடியாது. वचन को जांच के देखे तो हम कोई भी नहीं जा पाएंगे। லூக்கா 13:23-24 சொல்லுது. लूका 13 और 23 और 24 कहता है, அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர்தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியால் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அநேக பரலோகத்துக்கு போகணும்னு பிரயாசப்பட்டாங்களா, ஆனா அவங்களால முடியலையா. प्रभु ने कहा है कि जो बहुत लोग स्वर्गराज जाने करके परिश्रम उठाते लेकिन उससे ना जा पाएंगे। இன்னைக்கு நம்மளால முடியுமா? आज हमारे से हो सकेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவம்னா அன்பு. मसीह क्या बोले तो प्रेम। இப்ப நான் பேசுகிறேன், என்கிட்ட நம்மகிட்ட அன்பு ரொம்ப தாழ்ச்சி. अभी बातें कर लो, मेरे पास आपके पास प्रेम बहुत कमी घट होती है। இந்த மனிதனுக்கு இருக்கான். इसलिए इस मनुष्य ने पूछता है, ஆண்டவர் ஆனா கொஞ்சம் பேர் தான் பிரவேசிப்பாருன்னு சொன்னாரா? थोड़े ही लोग प्रवेश करेंगे करके बोले क्या? சொல்லல. नहीं। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆஸ்கர் கவனிக்கவே மாட்டோம். ஆஸ்கரோட நினைக்க மாட்டோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தான். परमेश्वर उद्धार पाने के लिए कुछ ही लोग हैं क्या? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, तब प्रभु ने कहता है, நிறைய பேர் பிரவேசிக்கணும்னு நினைச்சாங்க. बहुत लोग प्रवेश होने के लिए सोच रहे हैं ரொம்ப நினைச்சாங்க, அவங்களால என்ன செய்ய முடியல. लेकिन वे प्रवेश नहीं कर पाए। இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு ஒழுங்கா வரோம். நம்முடைய காரியம் என்ன இருக்கு? आज हम भवन में अच्छे आते हैं, हमारे कार्य के इस प्रकार நமக்கு के வல்லமை உள்ள எண்ணங்கள் வேணும். हमारे लिए ताकत भरा सोच चाहिए। யாராவது பதில் சொல்ல முடியுமா? வல்லமை உள்ள எண்ணங்கள் என்னதுன்னு? कोई भी उत्तर दे सकते हैं कि सामर्थ्य भरी वचन, அது அன்பு. वो प्रेम है।
இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கனா என்ன इस செய்ய मनुष्य ने प्रभु से कहता है अनंत जीवन पाने के लिए मैं क्या करूं? நீ கற்பனைகளை கைக்கொள் तू व्यवस्था पर पालन இது कर। நமக்கு தெரிஞ்ச விஷயம் ये सब हम जानते அது हैं। எல்லாம் ஒழுங்கா கடைபிடிச்சாரு ये वो सब ढंग से वो पालन करने लगे। ஆண்டவர் சொல்றாரு நீ ஏன் நல்லவன் என்னைய சொல்ற तू क्यों मुझे भला व्यक्ति करके कहता है? கடைசி சான்ஸ் அந்த மனிதனுக்கு अंतिम मौका दिया गया है उस நமக்கு मनुष्य को। எத்தனையோ சான்ஸ் தராரு हमारे कितनी मौका दिया जाती है, பலவீனங்களை கொடுத்து கற்று தராரு तुरंत जो कमजोरी देके भी सिखाते हैं। நம்ம தெரிந்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி हम सुधार पाए कि अगर किसी प्रश्न ना होती நம்ம है, தெரிந்திருந்தோம்னா நம்ம முகத்துல ஒரு பிரகாசம் यदि हम सुधार के रहेंगे तो हमारे चेहरे में रोशनी होती மேல है கசப்பு இருக்காது और किसके ऊपर कड़वाहट नहीं रहेगी। நமக்கு மன்னிக்கிற சுவாபமும் அன்பு குறிக்கிற சுவாபமும் क्षमा करने के लिए स्वभाव और प्रेम जताने के उस गुण आती है। அதான் வல்லமையின் எண்ணங்கள் ये वही सामर्थ्य वाला वो सोच है। ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஒரு வாசிக்கண்டா யோவான் 15ல சொல்றாங்க நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் जो யோவான் 15 में कहते हैं तुम एक दूसरे से प्रेम जताओ, அதுதான் என்னுடைய சீஷர்னு சொல்ல முடியும் तब तुम मेरे चेले करके कहला जाएंगे। யாராவது ஒருவரில் ஒருவர் இப்ப நம்ம அன்பு கூறுறோமா हम एक दूसरे से प्रेम करते हैं क्या? அன்பு கூறுகிறவங்ககிட்ட அன்பு கூறுவோம் प्रेम करने वाले को पर प्रेम करते हैं। அல்லேலூயா हालेलुया। நான் உங்களோட சேர்ந்து தான் நான் मैं சொல்றேன் भी तुम्हारे साथ मिलकर कहती हूँ, ஆனா நம்ம தேறினவர்களாக இருக்கணும் लेकिन हम उसमें सिद्ध बने क्या? நல்ல போராட்டம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். अच्छी कुश्ती लड़ी करके हम कहते हैं। சில ஆவிக்குரிய சபைன்னு சொல்றவங்க சொல்லுவாங்க நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க कुछ आदमी कलिशा वाला बोलेंगे तुम उधार पाए क्या? அவங்களுக்கு புரியாமலே இந்த கேள்வி वे நிறைய समझ பேர் யார்கிட்ட கூட கேட்டிருக்காங்க वे समझ नहीं पाते, लेकिन वैसे प्रश्न न पूछते हैं मेरे पास। ரட்சிப்பு கர்த்தருடையது उधार यहोवा की ஆனா है। தினமும் நம்ம ரட்சிக்கப்படணும் हर रोज हम उधार पाना है। இந்த மனுஷன் என்ன குறை இருந்தது इस मनुष्य के पास क्या कमी थी? ஆண்டவர் சொல்ற ஒரு குறை प्रभु कहता है एक कमी काट दे। அல்லேலூயா हालेलुया। ஏன்னா அவருக்கு ஆண்டவரை விட இந்த உலகத்தை அவர் நேசித்தார் क्योंकि प्रभु से बढ़कर वो संसार को प्रेम करने लगे। நம்ம யாரை நேசிக்கிறோம் हम किसे प्रेम करते இது हैं? மனுஷரால் கூடாதுன்னு ஆண்டவர் ये சொல்லிட்டார் मनुष्य से नामुमकिन करके प्रभु कहता है। ரட்சிப்பு கர்த்தருடையது उधार यहोवा की है। தேவனாலே எல்லாம் கூடும் प्रभु से सब कुछ होती है। நம்ம வார்த்தையை நம்ம கவனிக்க வேண்டும் वचन को हम ध्यान देना है। அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை बार बार मैं ये वचन कहती हूँ। நீதிமொழிகள் 13:18 நினைக்கிறேன் नीति के वचन 13 आता करके सोच रही हूँ। புத்திமதிகளை தள்ளுகிறவன் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் ரட்சையும் அடைவான். கடிந்து கொள்வதை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான். புத்திமதிகள்லாம் என்னது जो शिक्षा पाते हैं वे क्या है? வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்குது वचन कैसे कहता है उसके अनुसार चलने के लिए। ஆண்டவர் கட்டளைகள்ல ஒண்ணு प्रभु ने आज्ञा விவேகானதை दी, நாடுங்கள் प्रभु ने आज्ञा दी है कि दूसरे की बातों को तुम खोजो। அல்லேலூயா हालेलुया। நம்ம தசமபாவம் மாத்திரம் அவருக்கு நம்ம காணிக்கை கிடையாது हम दसवां देना ही नहीं, उसकी दान नहीं है। நமக்கு இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் நமக்கு வேணும் हमारे पास कुछ है उसे दूसरे को देना वो सोच ஆண்டவர் चाहिए। பார்த்து கொள்வாரு प्रभु देखेंगे। 2 பைசா வந்து காணிக்கப்பட்டாங்க 2 सिक्के लेके आकर दान देने ஆண்டவர் लगे। சொன்னாங்க அது பெரிய காணிக்கை प्रभु ने बोला कि वो बड़ी दान है। அப்ப இந்த உலகத்தை நம்பாம தேவனை நம்புகிறவர்கள் தான் பரலோகராஜ்யம் इस संसार को नहीं, परमेश्वर के ऊपर प्रेम करने वाले ही बड़ी है। அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு வாக்குவாதமோ கசப்போ உடைந்த உறவோ நமக்கு இருக்கவே वाद கூடாது. विवाद और टूटे हुए रिश्ता हमारे में नहीं चाहिए। அது மன்னிப்பு वो क्षमा है। இந்த வாலிபனுக்கு பொருளாசை இருந்தது इस जवान को वस्तु की लालच உலகத்துல थे। கனமுள்ளவனா இருந்தான் संसार में बड़ी व्यक्ति थे। எல்லாத்தையும் வித்துட்டா நம்ம கனவீனம் வருவோம் सब कुछ बेच डालेंगे तो मुझे आदर नहीं ஆனா, मिलेगी। வசனம் சொல்லுது கடிந்து கொள்வதை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான் जो कुछ वचन कहता है जो आदर को जानने वाला वैसे निर्भूत हो जाएंगे। அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் மனுஷரால் வருகிற மகிமையை தேடுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் प्रभु कहता है मनुष्य के जरिए आने वाला उसकी महिमा को देखने वाले तुम कैसे विश्वास रखेंगे? நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம் अपने आप को हम तसल्ली देंगे। மகிமை மனிதரால் வருகிற மகிமையை நம்ம நினைக்கிறோம் मनुष्य के जरिए आने वाला उस महिमा को तुम सोच रहे क्या? அவங்க நம்மள கனம்பழலாம் குறை சொல்லிட்டு அலைதோம் वे हमें आदर नहीं करेंगे तो हमें कभी हाथ बोल के रहेंगे। அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு प्रभु உனக்கு कहता ஒரே है ஒரு குறை एक ही कमी है। அப்ப அவர் கற்பனைகளை கை கொண்டாரு பெற்றோருக்கு கனம் பண்ணாரு वो जो कल्पना का व्यवस्था पालन करने लगी, माँ बाप का आदर करने लगा है। வேலையை கொடுக்கணும் என்ன இல்லை அவர் சொன்னார் ஆண்டவர் உன் பிள்ளைதெல்லாம் வித்துட்டு என் பின்னால வான்னு சொன்னார் प्रभु ने बोला तेरे पास जो कुछ है सब
सब बेच के मेरे पीछे हो लेकर कर தேவனை நேசிக்கிறது. प्रभु को प्रेम करने के लिए नहीं है। ரட்சிப்பு எவனானே சிறுபிள்ளை போல ஆகாட்டா அவனுக்கு என்ன செய்யாது பரலோகத்துல இடம் இல்லை. कोई भी बालक के समान नहीं होएंगे तो वो स्वर्गराज में प्रवेश नहीं होएंगे। நம்ம சிறுபிள்ளை போல இருக்கோமா? आप बच्चे के समान रहते हैं क्या? நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளும்படி நமக்கு ஜீவனை தந்திருக்கார். हम हर दिन सीखने के लिए प्रभु हमें जीवन दिया है। ஒரு நாள் என்கிட்ட ஆண்டவர் பேசினார். एक दिन प्रभु मेरे साथ बातें நான் करने लगे। பிள்ளைகளுக்காக நான் உயிரை வைக்கல. मैं तेरे बच्चों के लिए नहीं रखी हूँ। ஜெபக்கூட்டத்தில் நான் போற ஜெபக்கூட்டம் அந்த கூடுகிற அந்த பிள்ளைகளை காமிச்சு இவங்களுக்காக தான் உன்னை வச்சேன். जब मैं प्रेसल में जाती थी उन बच्चों को रखकर बोले कि इनके लिए मैं जीवन दिया हूँ तेरे लिए। நான் தேறினவள் கிடையாது. मैं सिद्ध दोबारा नहीं हूँ। மற்றவர்களுக்கு புத்தி சொல்லும்படி என் உயிரை வைத்தேன். दूसरे को बुद्धि कहने के लिए मुझे परमेश्वर जीवन दिया है। நான் மாத்திரமே நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய நடக்கணும் மற்றவர்களை காண்பிக்க வேண்டும். सिर्फ मैं नहीं हमारे चाल में दूसरे को दिखाई पड़ना है। அப்போ அவன் உடனே மோகம் சோர்ந்துச்சு. तुरंत उसकी चेहरे में निराश हो गया है, दे गया है। ஆண்டவர் சொல்றாரு. लेकिन प्रभु कहता है ஐஸ்வர்யவான் धनवान பரலோகத்தில் பிரவேசிப்பது. स्वर्गराज में प्रवेश होना। இன்னைக்கு நம்ம ஐஸ்வர்யவானா இல்ல. आज हम धनवान नहीं है। நம்ம கொஞ்சத்தில் நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். थोड़े बातों में सच्चाई रहना है। அந்த ஊழியக்காரன் லூக்கா 14 வார உக்ரானக்காரனை பாருங்க. उस लूका 16 में आने वाला उस सेवक को देखिए। அடிக்கடி நம்ம பார்ப்போம். எனக்கு ரொம்ப பேசும். अब बार बार देखे वो बात मेरे से बहुत बोलती है। ஆண்டவர் அவனை உக்ரானத்திலிருந்து எடுக்கணும்னு நினைத்தார். परमेश्वर उस मनुष्य से उसे निकालने के लिए चाहता था। लूका 16 அல்லேலூயா. हालेलुया। ஆனா அவன் என்ன செய்தான்? எனக்கு பிச்சை எடுக்க முடியாது, लेकिन उस भंडारी ने बोला मुझे भीख வேலை मांगने செய்ய முடியாது, கணக்கெழுதியே பழகிட்டான். काम करने के लिए नहीं होगा लेकिन लिख के वो आदत किया है। அல்லேலூயா. हालेलुया। அவன் என்ன செஞ்சான்? वो क्या किया है? 100க்கு 50ன்னு எழுத சொன்னா அவங்க என்ன 100க்கு 80 மீதி என்ன அர்த்தம்? जो 100 के लिए 80 लिखा है इसकी मतलब क्या होती है? யாராவது சொல்லுங்க. कोई बोलेंगे? நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொருவரும் உக்ரானக்காரர்கள். हमारे प्रभु के लिए हम हर एक लोग को जिम्मेदारी है। நமக்கு உள்ளது நமக்கு மாத்திரம் அல்ல, हमारे लिए है, वो हमारे लिए सिर्फ नहीं है। நம்மால் முடிந்தவரை நம்ம காண்கிற ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். हमारे से जितने हो सकता है गरीबों को मदद करने के लिए मैं बुलाया गया है। நான் ஒருத்தருக்குமே கொடுக்க மாட்டேன். मैं तो किसी को पहले नहीं देती என் உள்ளத்துல இருந்து ஆர்டர் வரும். लेकिन मेरे मन से जो आएगी கொடுக்கணும். इसे देना है कर நான் கொடுக்காம போனா நான் செத்து போயிருவேன் மனசாட்சி. मैं नहीं देगी तो मेरे मन की गवाही में मैं तो मर जाती थी। நம்ம ஒவ்வொருவரிடம் ஆண்டவர் பேசுவார். हमें हमारे हर एक लोगों के साथ प्रभु बातें மன करेंगे। கடினமா இருந்தா நம்ம அதை கீழ்ப்படிய மாட்டோம். मन कठोरता रहेगा तो हम उसके आज्ञा पालन नहीं करते हैं। உக்ரானக்காரர்கிட்ட கணக்கு கேட்டார். इस भंडारी के पास हिसाब मांगने இவனை लगे, வேலையிலிருந்து நீக்கணும். इसे काम से दूर करना कर நம்ம இந்த உலகத்துக்கு சொந்தம் கிடையாது. हम इस जगत के लिए खुद की नहीं है, நம்ம பரலோகவாசிகள். हम स्वर्गीय निवासी நம்ம हैं। மேலானவைகளை நாடும்படி தேவன் ஜீவனை கொடுத்தார். हम ऊपर की बातों को कोसने के लिए प्रभु हमें जीवन दिया है। அந்த ஜீவனை கொடுக்கும் அன்பு நமக்கு இருக்கிறது. वो जीवन देने वाला प्रेम हमारे अंदर है क्या? அவருடைய ஜீவனே கொடுத்தாரு. वो हमारे खुद की जीवन को दिया நம்ம है। பொருள் ஏமாத்திரும். हमारे काम क्या है? அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்பது லேசான காரியம். मसीह के लोग बोलना बोलते आसान काम नहीं है। நமக்கு யுத்தங்கள் உண்டு. हमारे युद्ध है। என்ன யுத்தம்? हमारे क्या युद्ध है? சுயநலம். खुद पर में நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம கணவர் நல்லா இருக்கணும். हम अच्छे रहना है, हमारे परिवार अच्छे रहना, हमारे बच्चे हमारे पति अच्छे रहना, इस प्रकार की सोच होती है। சுயநலத்தை தேவன் விரும்புகிறார். हमारे खुद बनने को प्रभु ने उससे नहीं चाहते हैं। நம்ம எண்ணங்கள் வல்லமையின் எண்ணங்களாக இருக்கணும். हमारे सामर्थ्य से भरा हुआ रहना है सोचने। அன்புடையவர்களாக இருக்கணும். வல்லவருக்கு அதுல. शास्त्र में कहता है प्रेम से रहो, उसमें सामर्थ्य भरी है। தேவ அன்பு. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. அந்த அன்பு எனக்கு பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் இருக்கணும். प्रभु ने उनकी जीवन दिया है, उस प्रेम आपके अंदर मेरे अंदर भी रहना है। ஆனா அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா அப்படின்னு கேட்டது அவர் சில பேர்னு சொல்லல. लेकिन उस व्यक्ति ने बोला है क्या जो उधार पहले कुछ लोग है, लेकिन कुछ लोग करके प्रभु ने बोले हैं இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். सुवेद फाटक के अंदर प्रवेश करो। எல்லாரும் உட்பிரவேசிக்க முயற்சி பண்ணாங்க, நமக்கு முடியல. सभी प्रवेश करने की कोशिश किया लेकिन उससे नहीं हुआ है। நமக்குரிய புராட்டி குடுன்னு சொன்னா என்ன செய்வோம்? हमारे जो कुछ सब कुछ दो बोलेंगे तो क्या करेंगे? லூக்கா 12 நினைக்கிறேன். लूका 12 करके सोच रही हूँ, வாசிக்க வேண்டாம், நீங்க பார்த்துடுங்க. मत पढ़िए। உங்களுக்கு உண்டானதை
விற்று பிச்சை கொடுங்க. तुम्हारे जो कुछ है उससे बेचकर भिखारी को दो. அந்த மனசுல நம்மளோட பேசினா वो मन हमारे साथ बात करेगा तो हम करेंगे क्या? எனக்கெல்லாம் சொந்தம்னு ஒண்ணும் இல்லை, விற்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதனால எனக்கு ஒண்ணும் இல்லை. मेरे लिए जमीन वगैरह कुछ नहीं है, मुझे बेचने के लिए भी कुछ नहीं, इसलिए मेरे लिए भी कुछ யார் नहीं. பேருக்கும் இருக்குதா? किसके नाम ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வித்து கொடுங்கன்னு சொன்னா கொடுப்போமா? प्रभु ने बोले कि उसे बेच के दो, बोले तो तुम बेच के देंगे क्या? லூக்கா 12 சொல்றாங்களா எஸ்தர்? लूका 12 में जो लिखा है ना, உங்களுக்கு உண்டானதை तुम्हारे जो कुछ है उसे बेचकर और उसे भिखारी को दो. இதெல்லாம் தலைவன்ட்டி சொன்னாரு. यही उसकी नेता के पास भी அவன் बोले. கேட்டான், நித்திய ஜீவன் நல்லா தெரியும். वो अनंत जीवन के बारे में अच्छी जानते இப்ப हैं. நமக்கு சொப்பன நன்றிகள் போல இருக்கும். நித்திய ஜீவன் அதாவது நான் முன்னால ஒரு வீடு வீடா போவேன். मैं पहले घर घर जाती थी. அப்போ இந்த காமாளி பையன் சொல்லுவாங்க, இன்னைக்கு வராரு இயேசு, அன்னைக்கு வராரு அப்படின்னு பாட்டு பாடுத்தேன். நான் கழிஞ்சு போய் முடிச்சுட்டே போனேன். ऐसे जो सड़क पर बैठे वाले उस लड़के लोग बोलेंगे आज आएंगे ऐसे, कल आएंगे ऐसे, गीत ऐसे मजाक उड़ा रहे थे, लेकिन मैं डर के गली गली में मैं जाती थी. நான் ஒரு பொம்பளைகிட்ட பேசவே இல்லை. मैं एक औरत के साथ बोली नहीं थी कुछ. அவன் சொல்லிட்டா பரலோகத்தை கண்டது யாரு, சொர்க்கத்தை கண்டது யாரு அப்படின்னு சொல்லி. वो औरत बोलती है कि स्वर्गास देखा कौन है, कौन स्वर्गास देखा, ऐसा करके. அப்ப நம்மளை பார்த்தா பரலோகவாசின்னு தெரியுது. देखिए हमें देखते ही वो मालूम पड़ा कि स्वर्गीय निवास है कर நான் कर. வீடு வீடா போனேன் இந்த நாட்களில். मैं 93ல उस दिन में घर घर जाती थी. 1993ல उस 93 में मैं जाती थी. வந்து பாருங்கன்னு சொல்லுவேன். आकर तो देखो करके मैं बोलने சர்ச்சுக்கு लगी. வந்து பாருங்க. कलीसिया में आकर देखिए. அல்லேலூயா. हालेलुया. அப்படி சொல்லி சொல்லி 600 பேர் வருவாங்க. वैसे बोल बोल के 600 लोग वहाँ पर आने लगे. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களுக்கு நல்ல மேய்ப்பனை யாருமே கொடுக்கட்டா திரள் கூட்டம் வருவாங்க. अच्छी चरवा के कलीसिया में कोई नहीं देगा तो भी बहुत भीड़ आती थी. இப்ப நான் யாருக்கும் கொடுக்க என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. अब मेरे पास किसी को देने के लिए कुछ भी ஆனா नहीं ஆண்டவருடைய था. வார்த்தை, लेकिन प्रभु की वचन रहा. அன்புதான் முக்கியம். प्रेम ही मुख्य அது है. வல்லமையும் எண்ணங்கள். वो सामर्थ्य भरी है. எனக்கு அன்பு செய்ய இஷ்டம் இல்ல. उनके प्रेम जताने के लिए आवश्यक नहीं थी. பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்க இஷ்டம் இல்ல. भिखारी लोग देने के लिए मन नहीं நம்ம रहा. காரியத்தை எல்லாம் அவர் வாக்கு செய்ய வல்லவராய் उसके இருக்கிறார். कार्य को सब कुछ सफल करने के लिए सामर्थ्य भरी है. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். मनुष्य से नामुमकिन प्रभु से मुमकिन है. நமக்கு என்ன வேணும் हमारे क्या चाहिए அவர் தர தயாரா वो இருக்கார். देने के लिए तैयार के साथ है. நம்ம பரலோகத்துக்கு போறது மாத்திரம் நம்ம வாசலை அடைக்க கூடாது. अब स्वर्गराज जाने के हमारे द्वार बंद नहीं होना है. ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தா கோச்சலமா. एक दूसरे से प्रेम करें तो चुगली नहीं लगाएंगे. ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தா பிரிவை एक உண்டாக்கும். दूसरे से प्रेम रहेगा तो अलगपन नहीं சொந்த होगी. குடும்பத்திலே பிரிவை உண்டாக்குறவங்க. अब खुद के परिवार में भी अलगपन करने वाला बहुत लोग हैं. அங்க செழுமை அங்க இருக்கும். தேவ அன்பு இருந்ததுன்னா அங்க செழுமை இருக்கும். प्रभु की प्रेम रहेगी तो वहाँ पर हरियाली होती है. அப்போ நமக்கு அது கண்ணு குருடா இருக்கு. वो हमारे आंखों में जो छुपे हुए हैं. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4:4 சொன்ன மாதிரி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை, அது அவிசுவாசிகளுடைய கண்களை குருடாக்கி दूसरे இருக்கிறார். को 4:4 में कहते हैं इस संसार के सुदेश ने उस मनुष्य की आंखों को अंधा किया कर कर. இன்னைக்கு நம்ம விசுவாசியா இருக்கோமா அவிசுவாசியா இருக்கோமா? आज हम विश्वासी बनकर है कि अविश्वासी बनकर நம்ம है. கண்கள் பார்வை உடையவர்களாக இருக்கிறோமா பார்வை இல்லாதவர்களா? हमारे आंखों की नजर है कि नहीं तो अंधेपन से साथ है. 2 கொரிந்தியர் 10:4-5 வாசிப்போம். दूसरे कोरिन्थियर 10:4 पढ़ेंगे. பேராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய போர் ஆயுதங்கள் हमारे जो उसका क्या है மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் शरीर के अनुसार नहीं, அரண்களை நிர்மூலமாக்குகிறது தேவ பலம். அன்பில்லாதவைகள் அரண். गढ़ों को तोड़ने के उस जो शिखर बना के समान नहीं है. जो प्रेम नहीं है उनके पास इस प्रकार की कार्य இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு சொல்ல முடியாது. आज अब जो वहाँ यहाँ कुछ बोल नहीं सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. அன்பு இல்லைன்னா நம்ம பரலோக வாசலை அடைக்கிறோம். प्रेम नहीं तो हम स्वर्गराज के द्वार को बंद कर देते हैं. நமக்கு யுத்தங்கள் உண்டுன்னு அவர் நல்ல போராட்டம் போராடினேன்னு பவுல் ஏன் சொல்றாரு? पौलुस ऐसे कहते हैं मैं अच्छी कुश्ती लड़ी हूँ करके क्यों कहता है? அவைகளால் நாங்கள் தர்க்கமையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுகிற எல்லா மேட்டிமையும்
நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். उनके अनुसार सारे घमंडी को तोड़ने के लिए हर पल हम मारे जाए इस प्रकार की रहते हुए हम सारे सोचों को क्रूस पर चढ़ावा जैसे हम रहते हैं. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்னா தர்க்கங்களுக்கு இடமில்லை. आप प्रभु के बच्चे बोले तो वाद विवाद के लिए जगह नहीं है. ஒருவர் நம்ம குறை சொன்னா நம்ம அமைதியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். एक व्यक्ति हमें कमी कर बोलेगी तो हमें उससे सीखकर हम चुपचाप रहना है. அல்லேலூயா. हालेलुया. தேவனை அறிகிற அறிவு அது என்னது? प्रभु को जानने वाला पहचान क्या है? தேவனை அறிகிற அறிவு என்னது? प्रभु को पहचानने वाला क्या है? வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கணும். वचन किस प्रकार कहते हैं उसके अनुसार रहना है. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டினையும் प्रभु के जानने वाला जान से सारे घमंडी को போராட்டம் நிர்மூலமாக்கி वो सारे को तोड़कर எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய किसी सोच को मसीह में गाड़ी होने के लिए उसे बंदी बना लेते हैं. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு எனக்கும் உங்களுக்கும் வேணும். प्रभु को जानने वाला पहचान हमारे चाहिए. நமக்குன்னு ஒரு பெரிய ராஜ்யத்தை வச்சிருக்கிறார். अचानक प्रभु हमारे लिए बड़ी राज्य के लिए रखा है. சொல்றாங்க நான் போய் நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவேன். चेले से कहता है मैं जाके तुम्हारे लिए तैयार करता हूँ. அன்னைக்கு இயேசு இருந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், நோயாளிகளுக்கு சுகமாக்கினார். उस दिन यीशु रहकर सारे रोगियों को चंगा किया है. இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். आज आत्मा जी हमारे अंदर है. நம்ம பரிசுத்தரை பெற்றவங்க அந்நிய பாஷையில பேசி தனிமையில நம்ம அனலாகணும். आप पवित्र आत्मा पाए हुए जो अन्य भाषा बोलकर अकेलेपन में प्रार्थना में हम प्रज्वलित होना है. அல்லேலூயா. हालेलुया. நிறைய பேர் இந்த அந்நிய பாஷை பேசுறவங்களே எனக்கு பரிசுத்தாவே வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு நம்ம கனியற்றவர்களாக இருக்கக்கூடாது. कुछ लोग अन्य भाषा बोलने वाला जो कई लोग बोलते हैं कि इस अन्य भाषा ही नहीं चाहिए क्योंकि वे लोग बिना फल के साथ रहता है. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க ஒண்ணுமே கொண்டு போகாதீங்க. प्रभु ने चेले को देखकर कहा कि तू कुछ मत लेके जाओ. வீட்டு அலையாதீங்க. घर घर जाके मत घूमो. ஒரு இடத்துக்கு போனா ஒரு வீட்டுக்கு போங்க. एक जगह पे जाके एक ही घर पर जाइए. தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். सारे तुम्हारी जरूरत पूरी हो जाएगी. அதனால நீங்க வீட்டுக்கு வீடு போவாங்க. इसलिए तुम घर घर में मत जाओ. போயிட்டு வந்தாங்க. जाकर रहे 70 பேர் அனுப்புனாரு. 70 लोग प्रभु ने भेजा. ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்டார். तुम्हारे कुछ कमी घटवा क्या पूछे? எங்களுக்கு குறை இல்லைன்னு சொன்னாங்க. हमारे कुछ कमी नहीं करके बोलेंगे. அதுதான் முக்கியம். प्रेमी है मैं. நமக்குன்னு வேணும்னு வைக்கவே கூடாது. हमारे चाहिए चाहिए करके नहीं रखना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா அன்புதான் எதையும் தாங்கும். क्योंकि प्रेम सब कुछ सहन करेगी. எதையும் செய்யும். सब कुछ सहन करती है. எதையும் நம்பும். किसी को भी भरोसा करती है. அன்பை பற்றி நமக்கு அதிகாரமே எழுதியிருக்கார் பவுல். இன்னும் பேசுகிறார். प्रेम के बारे में पौलुस हमारे अच्छे एक अध्याय को लिखा है. आज भी बात कर रहे हैं. 2 சொல்லுது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். दूसरे कुर्दी में कहता है वे जो मजबूर से नहीं अपने मन के अनुसार जो देने वाला पूरे बल मन से देना है. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் उत्साह के साथ देने वाला को प्रभु ने प्रसन्न होता है. நம்ம ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும். நம்ம உற்சாகமாக மத்தவங்களுக்கு கொடுக்கணும். अब प्रभु முடிந்தவரை अब प्रभु के बच्चे रहना है उनके अनुसार हम अच्छी तरह से देना है. ஒரு முறை எனக்கு ஒரு சொப்பனம் தந்தார். एक बार मुझे दर्शन दिए हैं. அவங்களுக்கு கொடுக்கின்ற பைசா இல்ல சொப்பனத்துல. उनके लिए देने के लिए रुपया नहीं था मेरे पास. நான் கடன் வாங்கி கொடுத்தேன். मैं खर्चा देकर उसे दी हूँ. ஆனா சொப்பனம் தந்து கடன் வாங்கி கொடுங்க, நான் கடனை திரும்ப கொடுத்துருவேன்னு அதுக்கு ஆண்டவர் நினைச்சிருக்காரு. उस दर्शन को जो तू खर्चा लेकर उसे देव करके बोले हैं. அல்லேலூயா. हालेलुया. நான் பெரிய இவ கிடையாது. मैं बड़ी व्यक्ति नहीं हूँ. அவர் சொன்னதை என்னால தட்ட முடியாது. उन्होंने जो बोलता है उसे मैं कभी इनकार नहीं करती நானா हूँ. ஒருவருக்கு கொடுக்க மாட்டேன். मैं तो मतलब किसी को मैं अपने आप नहीं देती हूँ. அவர் என் கூட பேசுவார். वो मेरे संग बातें करेंगे. அல்லேலூயா. हालेलुया. நம்ம ஒவ்வொருவர் கூட அவர் பேசுவார். हमारे हर एक लोग के साथ वो बातें करेंगे. கேட்கிற காம் உள்ளவங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர் பேசிட்டே இருக்காரு. प्रभु ने कहता है बातें करके रहता है. அவர் என்ன சொன்னாரு? वो क्या कहता है? கேட்கிறவருக்கு காம் உள்ளவன் जो सुनने वाला कान है तो सुने. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு காது வேணும். அவர் பேசுவார். அவர் காலையிலிருந்து இரவு வரை वो பேசுவார். सुबह से रात तक वो हमारे साथ बात करना करेंगे लेकिन हमारे सुनने के लिए कान चाहिए. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு போன் உண்டு. एक फोन आई थी. நீங்க தான் இப்படி
செஞ்சீங்க அப்படி செஞ்சீங்க आप लोग ऐसे किए वैसे किया कर அன்னைக்கு நான் சிரிச்சேன் मैं मुस्कुराने என் लगी। 3 மருமகளையும் நான் ஒரு குறையும் சொல்லலையே நல்லா தானே வச்சிருக்கேன் मेरे 3 बहू को मैं कुछ कमी नहीं बोली, अच्छी सी रखी हूँ। அந்த போன பிறகு சிரிக்குது उस फोन से बाद में मुस्कुराती है। அல்லேலூயா हालेलुया। நம்ம எல்லாவற்றிலும் குறை உள்ளவர் हम सभी में कमी घाट है। நம்ம குறைவுகளை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து விட்டு விட்டா हमारे कमी घाट को प्रभु को बोलकर हम छोड़ेंगे तो நம்மை பாராட்டுவார் हमें जो उच्चार करेंगे, நல்ல ஊழியக்காரர் என்று சொல்லுவார் अच्छे सेवा करके बोलेंगे। ஊழியம் பண்ணுனாதான் ஊழியம் கிடையாது सेवा करना ही सेवा करके நம்ம नहीं। குடும்பத்துல எப்படி இருக்கோம் हमारे परिवार में हम நம்ம உறவுல कैसे, எப்படி இருக்கோம் हमारे रिश्ते में कैसे நம்ம हैं? உறவு எவ்வளவு குறைச்சனாலும் நமக்கு தேவையில்லை हमारे रिश्ते में कितने कमी घाट बोले तो हमारी जरूरत नहीं है। நம்ம அன்புக்கு அழைக்கப்பட்டோம் आप प्रेम जताने के लिए बुलाए நம்ம गए हैं, மன்னிக்க அழைக்கப்பட்டோம் क्षमा करने के लिए बुलाए இது गए ஒரு हैं। பெரிய வல்லமை इसमें बड़ी सामर्थ होती है। அல்லேலூயா हालेलुया। அது பலவீனம் கிடையாது அது வல்லமை वो कमजोर नहीं, वो सामर्थ भरी है। அன்பு பூரணப்படும் போது நமக்கு பலனாக மாறுகிறது प्रेम पूरी तरह से होते समय वो बल बन जाती है। அல்லேலூயா हालेलुया। அந்த மனுஷனுக்கு பரவாயில்லை நித்திய ஜீவனை பற்றி கேட்டுட்டான் उस मनुष्य अनंत जीवन के बारे में सुनी है, இப்ப நித்திய ஜீவன் அவனுக்கு இஷ்டம் இல்லை अब अनंत जीवन के बारे में उसकी मन नहीं रहा। அப்ப நரகத்துக்கு போய் அவன் டிக்கெட் எடுக்கணும் अब वो नरक में जाने के टिकट निकाल இன்னைக்கு रहे நானும் हैं। நீங்கள் எப்படி இருக்கோம் आज मैं भी अभी किस प्रकार की है? அல்லேலூயா हालेलुया। நம்ம வாசித்த பகுதிக்கு வருவோம் आप पढ़े हुए शास्त्र में आएंगे। பேதுருவிட்ட ஆண்டவரையும் எப்படி அழைச்சாரு पतरस ने यीशु ने कैसे से बुलाया யாராவது है? சொல்ல முடியுமா வலையை விட்டு வாணி அழைச்சாரு. ஆ? மீனை விட்டுட்டு வாணி அழைச்சாரு. மனுஷரை பிடிக்கிறவனான்னு சொன்னாரு அதை விட்டுட்டீங்களா? இப்ப அவர் எங்க போனாரு अब वो कहाँ जाने की सोचे है? ஏறக்குறைய 8 பேர் நினைக்கிறேன் लगभग 8 लोगों की सोच रही हो। நம்ம மீன் பிடிக்க போவோங்க हम मछली पकड़ने சரிங்க वे भी मिलकर हाँ करके बोलते हैं। அழைச்சது எதுக்கு तो ये किसी ने बुलाया है? மனுஷரை பிடிக்க मनुष्य को पकड़ने के लिए। அவரை மாத்திரமில்ல இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம மத்தியானம் தூங்காம தேவ சமூகத்துக்கு வந்து தேவனை மகிமைப்படுத்திருக்கிற நம்ம மனுஷரை பிடிக்கும்படி அழைத்திருக்கிறார் आज दोपहर में ना सोते हुए आए हुए हम सभी को प्रभु ने हमें मनुष्य को पकड़ने वाले की समान रखे हैं। நம்ம மூலமா பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படணும் हमारे जरिए पड़ोसी उधार पना है। அவங்க ரட்சிக்கப்படலாம் நம்மளுக்கு ஒண்ணு நம்ம தருணம் கொடுத்துட்டோம் जो वो उधार नहीं पाए तो हमारे कुछ ने उसके लिए मौका दिया है। ஒரு முறை ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் एक बार मेरे रिश्ते वाले घर पे गए थे, அங்க அவங்களுக்குள்ள ரிலேஷன் வந்திருந்தாங்க उनके रिश्ते वाले आए थे वहाँ पर। நான் சொன்னேன் அவங்க இந்து मैं बोली थी वे लोग हिंदू थे, ஆனா இயேசு தான் பரலோகத்துக்கு போக முடியும் लेकिन यीशु ही स्वर्ग அவங்க में जा எனக்கு सकते ஒரு हैं। ஆன்சரும் वो சொல்லல मुझे कुछ उत्तर नहीं दिया ரொம்ப है। நல்லவங்க वे अच्छे लोग हैं, அவங்க சிரிச்சிட்டே இருந்தாங்க वे मुस्कुरा कर बैठे हैं। அன்னைக்கு ராத்திரியே அவங்களுக்கு சீரியஸா வந்து செத்து போயிட்டாங்க उस दिन रात को सीरियस होकर मर गए, வாலிப வயசு जवान उम्र में। அவங்களுக்கு தருணம் கொடுத்தது उनके लिए मौका दिया है। இன்னைக்கு நமக்கு எவ்வளவு தருணம் தந்து आज கொண்டு हमारे कितने मौका दिया गया है। அப்படி வார்த்தைகளை நம்ம 13 நீதிமொழி 13 18 சொல்றது மாதிரி नीति गोचर में 13-18 में जो बोला है वैसे ही। நீதிமொழி 13 नीति गोचर 13-18। புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரையும் லட்சத்தையும் அடைவான். கடிந்து கொள்வதை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு நம்ம உலகத்தாருக்கு புத்திமதிகள் இல்ல நமக்கு வேதத்துல நமக்கு புத்திமதிகள் இருக்கிறது सास जो संसार के लोग शिक्षक नहीं है, लेकिन हमारे लिए है, நமக்கு தருணம் கொடுக்கப்படும் हमारे लिए मौका दिया गया है। எந்த மனுஷனும் தெரிந்தவர்களா இருக்கணும் எழுதி போட்டிருக்கு किसी मनुष्य भी अच्छी से रहना करके लिखा நம்ம है। ஒரு ஸ்டெப் கூட வரல हम एक कदम भी नहीं रखा நம்ம है। எங்க போகிறோம் हम कहाँ जाते हैं? அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க நானும் எச்சரிக்கப்படுகிறோம் मैं भी अभी चेतावनी पाते தேவ हैं, வார்த்தை प्रभु की वचन। அந்த வாலிபன் பணக்கார வாலிபன் சொன்ன மாதிரி उस धनवान जवान ने बोला है, நித்திய ஜீவனை பிரவேசிக்கிறேன் நான் என்ன செய்ய अनंत जीवन पाने के लिए मैं क्या करूं? இன்னைக்கு சொல்லப்படுகிறது आज बोला गया நித்திய ஜீவனை சுதந்திரிக்க அன்பு வேண்டும் आनंद जीवन पाने के लिए प्रेम चाहिए, தேவைக்கானதை நாட வேண்டும் दूसरे की बातों को खोजना है। வீட்டுல ஒரு பொண்ணு கேட்டா அந்த இடத்துல போய் போட சொல்லி இந்த பொண்ணை நிப்பாட்டுறதுக்கே ஆட்கள் இருக்காங்க एक जगह पे एक दुल्हन जाके मांगेगी तो वहाँ पर चुटकी लगाकर वहाँ पर रोकने के लिए सोच रहे இது हैं। உலகத்தார் இல்ல ये संसार के लोग கிறிஸ்தவ नहीं, சமுதாயம் मसीह के लोग हैं। அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் அவர் கவனிக்காரு நம்ம உட்கார்றதையும் எழுந்திருக்கிறது हमारे बैठना उठना सब कुछ परमेश्वर ध्यान देता है।
உற்சாகமாக கொடுக்கிறவருக்கு தேவன் பிரியமா இருக்கிறார். उत्साही सा देने वाले के पास प्रभु प्रसन्न रहता है। எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தாங்களோ சீஷர்கள். चेले लोग कितने दिन नहीं खाए पता அவன் नहीं। மனுஷனை பிடிக்கணும்னு சொன்னாரு. वे मनुष्य को पकड़ने के लिए रखे थे। பசிக்குதே. अभी उसकी बहुत भूखा होती है। हालेलुया. हालेलुया। நான் மீன் பிடிக்க போறேன்னு தலைவர் தான் சொல்றாரு. अभी नेता बोलते कि मैं मछली पकड़ने जा रहा हूँ। सभी लोग गए। ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? लेकिन प्रभु ने क्या कहा? பிள்ளைகளே, ये बच्चों நம்மளை பார்த்து இன்னும் சொல்லிக்கிட்டே आज हमें देकर कहता है மரண பரியந்தம் நம்ம கூட அவர் பேசுவார். मृत्यु तक प्रभु हमारे साथ बात அவர் करता है। கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. उनकी आंखों से आंसू बहती है। தினமும் நமக்கு ரட்சிப்பு हर தேவை. रोज हमारे उद्धार को लेती है। மீன் பிடிச்சாங்களே, மீன் கிடைச்சதா? मछली पकड़े, जो मछली मिले ஆண்டவர் சொன்னாங்க வலது பக்கத்துல போ. प्रभु ने बोला कि धैर्य हो डालो। யோவான் தெரிஞ்சுட்டு இது கரெக்ட். योहान जहाँ पहचान गया कि प्रभु है। ஆண்டவர் சொல்றாரு. प्रभु ने बोला, ஆண்டவர் பேதுருட்ட கேட்டார், पत्रस से प्रभु ने पूछते हैं நீ என்ன அன்பு கொடுத்தியா? तू मुझ पर प्रेम न करते है क्या? நான் கூறுவேன் ஆண்டவரே. हाँ प्रभु। ரெண்டாவது அதை கேட்காரு. दूसरी बार पूछ நீ रहे हैं ஆண்களை மேய்ப்பாயா? मेरे बेड़ों को चढ़वा மூணாவது कर। கேட்காரு. तीसरी बार भी पूछ रहे நான் हैं அன்பு கூறுவேன் என்று உனக்கு தெரியும். मैं प्रेम जताता बोल के आप அது ரொம்ப जानते வேதனையாயிட்டாரு. हैं। बहुत वेदना होने लगी। என் ஆண்டுகளை மேய்ப்பாய். மேலே- நானும் நீங்களும் தேர்ந்தவர்களாக மற்றவங்களை என் ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள். मेरे भेड़ों को चरवा करेगा क्या करके मैं भी यहाँ पे दूसरे के वो चरवा नाम के उस कार्य को करने वाले எத்தனை हैं। வருஷமா கிறிஸ்தவர்களா இருக்கோம். कितने साल से मसीह की लोग हैं। நமக்கு உண்டானதை ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு செழிப்பா கொடுக்கமா? हमारे लिए कष्ट उठाने वालों को बहुत ज्यादा देते हैं क्या? அப்ப ஆண்டவர் இந்த பேதுருட்ட சொன்னாரு, पत्रस से प्रभु ने कहा நீ வாலிபத்துல உன் இஷ்டப்படி எங்கனாலும் போற. तो जवान में कहा भी मनमानी की सजा दे। வயசு காலத்துல நீ போவ, ஒருத்தன் அவன் உன்னைய என்ன செய்வான்? கைகளை கட்டுவான். கட்டுவான் அப்படின்னு உன் இஷ்டப்படிலாம் நீ நடக்க तू முடியாது. बूढ़े उम्र में तू लाएंगे तो तू जो दूसरे तेरे हाथों पैर को ஏன்னா बांधेंगे। சிலுவையில் அறையதுக்கு இவர் ஒப்பு கொடுத்தாரு ஆண்டவர். क्योंकि क्रूस पर मारे जाने के प्रभु ने इसे सौंप இவர் देता சும்மா है। இருந்தாரா? யோவான் பத்தி கேட்காரு, இவங்க என்ன? यहोवा के बारे में पूछ रहे इनकी कहाँ बात क्या है? ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக நம்மை அழைக்கிறார். हर एक लोग हर एक अलग तरीके से हमें बुलाते அதுக்கு हैं। நம்ம ஒப்பு கொடுக்க தயாரா उसके लिए सौंपने के लिए तैयार रहना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வந்து நாலு கண்டிப்பா முடிக்கணும். யாவேஸ் கூட சுருக்கிட்டாங்க. முதல்ல இந்த மாதிரி சுருக்காமலே வச்சிருந்தா எல்லாரும் ஒழுங்கா இருப்பாங்க. पहले से जो ऐसे टाइम अच्छे बराबर रखा है। 12க்கு ஆரம்பிச்சு எத்தனைக்கு முடியும்? 3க்கு முடியும். पहले 12 से शुरुआत होकर शुक्रवार को 3 बजे खत्म होते 2க்கு हैं। முடியும் சொன்னோடனே 2 ஆனோட எல்லாருக்கும் 2 बजे बोले तो सभी को கஷ்டமா இருக்கு. बहुत कष्ट होती है। எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. मुझे भी कष्ट होती है। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா சொன்ன டைம்க்கு முடிக்கணும். क्योंकि बोला उस टाइम में करना है। டைம் ஓடிட்டு. अभी टाइम तो दौड़ गई। அல்லேலூயா. हालेलुया। அவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன? वो रहने की सिद्ध रहेगी तो तेरे लिए क्या है? எப்படி அழைக்கு? நமக்குன்னு ஒரு பிரத்யேக வீடு வச்சிருக்காங்க. हमारे एक प्रतीक रूप से रखा है घर। அதனால நம்ம உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. तुम्हारे प्राण के बारे में चेतावनी बनकर रहो। முதலாம் தேங்க ராஜ்யத்தை நீதி தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு पहले प्रभु के राज्य तो उनकी धार्मिकता खोजा, फिर तुम्हें ये सब कुछ दिया जाएगी। குறை கொடுக்கணுமா? हम कभी घाट में से नहीं। நம்மளுக்கு அவன் इंजीनियर वो इंजीनियर है। उनके हाथों में रचा लिया है कि हम क्या क्या करना कर उसे पूरी करना है। जगत के लिए हमारी सुरक्षा रहता है। हर रोज मन फिराना है। சொன்னாங்க இத சொல்லி முடிச்சிட்டேன். சில கலிலேயருடைய இரத்தத்தை பலிபலியோட சேர்த்திருப்பான அடிக்கடி சொல்லுங்க. कुछ गलीलों की लहू को उस बलि की वेदी के साथ मिलते हैं। पिलातुस ஆனா பிலாத்து மனைவி ஆண்டவர் மேல அன்பா இருக்கு. लेकिन पिलातुस की बीवी प्रभु के पर प्रेम करता है। ஆண்டவர்ட்ட சொல்றாங்க. सभी प्रभु के पास कहता है। ஆண்டவர் சொல்றாங்க प्रभु ने कहता है நீங்க நல்லவங்களா? उनसे भी तुम अच्छे हैं क्या? மனம் திரும்பாம போனா இப்படிதான் போவீங்க. मन फिरावट नहीं तो तुम ऐसे जाएंगे। சிலோவான் கோபுரம் இடிஞ்சு விழுந்தது. सिलेवान की उस कुंभड़ गिर बना है। बहुत लोग मर गया है। उससे भी तुम अच्छे हैं क्या? ஒவ்வொரு நிமிஷமும் நாம हर एक पल के लिए मन फिराना है। அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் நம்ம ஒரு கண்டுபிடிக்கல யோசிப்புன்னு இருக்காங்க. कंधे में यूसुफ करके एक व्यक्ति है। அவங்க வந்து
ட்ரெயின்ல இறங்கி ஏதோ வாங்கணும்னு வாங்க போனாங்க. वो गाड़ी में उतर कर कुछ लेने के लिए जा रहे थे, அடுத்த ட்ரெயின்ல ஏறினாங்க. दूसरी ट्रेन में चढ़ने இவங்க लगे। ஏறின ட்ரெயின் ஆக்சிடென்ட். जो वो चढ़ने वाला ट्रेन एक्सीडेंट எப்படி हुआ, காக்காரு பாருங்க. कैसे बचाए देखिए। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை காக்க அவர் இரவோ பகலும் தூங்காதவர். वो रात दिन ना सोने वाला है, நம்மை காக்கிறவர். वो हमें संभालने நம்ம वाला है, தேவைகளை சந்திக்கிறவர். हमारे जरूरतों को पूरी ஆனா करना நம்ம है, மனதில் वो हम मन फिराना है। ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். प्रभु ने हमारे विनती இந்த करना है, வருஷமும் இருக்கட்டும். इस साल रहने दो। அல்லேலூயா. அல்லேலூயா. பிதா சொன்னார் வெட்டி போட்டுரு. पिता ने बोलते इसे काट மூணு डाल, வருஷமா பார்த்தாச்சு. 3 साल देखे, இல்ல இந்த வருஷமும் நான் नहीं इस साल भी रहने கொத்தி दो, இருப்போம். उसे उसे நம்ம अच्छे தேவைகளை कर நம்ம சந்திக்காது. हमारे जरूरतों को அப்ப पूरी நாம करना है। நாம ரொம்ப நல்லவங்க, அதனால தேவைகளை சந்திக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். हम सोचेंगे भाई बहुत अच्छे हैं कि इससे हमारी जरूरत पूरी होती கனி है, இருக்க வேண்டும். और கனி फल रहना है, ஆவின் கனி விரும்புகிறார். आत्मिक के फलों को चाहता है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம நம்ம ஒவ்வொருவரும் ஆவின் கனி உடையவர்களாக हम हर एक लोग आत्मिक के फल के साथ रहना है, அது முக்கியம். वो एम है கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு मसीह की झुंडों में। நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டிய தேவையில்லை. आप प्रचार करने की जरूरत नहीं है, நம்மளை பார்த்து மத்தவங்க கண்டுகொள்ளணும். हमें देख के दूसरे लोग पहचानना है। நானும் நீங்களும் அப்படி நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். मैं भी आप ऐसे स्थिर रहने के लिए प्रभु நம்ம अनुग्रह करेंगे। தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது ஒரு குறையும் இருக்காது. प्रभु के राज्य को खोजते समय कुछ कमी नहीं रहेगी, நமக்கு ஆரோக்கியம் தருவார், எல்லா பலனும் தருவார். हमें आरोग्य दे देंगे, सारे भर देंगे, அவர் கிருபை மாத்திரம் நம்ம इसकी करुणा वाले काफी है। அப்படிப்பட்ட கிருபையை தேவன் इस தருவார். प्रकार के अनुप्रभु रहेंगे, गीत गाने से हमें दान ले जाएंगे, पाठ